வணக்கங்க. டிஜிட்டல் டூர் கூட்டு போக நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல. பக்கத்திலே பார்த்தா நம்ம ஊராங்க, அதாவது லிட்டில் இந்தியாவே இருக்காங்க பக்கத்துலேயே. நிறைய தமிழ் கடைகள் இருந்துச்சுங்க. பார்த்தா நம்ம மதுரைக்காரங்க தான் அங்கே ஹோட்டல் வச்சுருக்காங்கங்க. சாஃப்ட் இட்லி, வெள்ளை, ஆரஞ்சு, கிரீனு, சாம்பார். कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. बॉयज கிளம்பலாம். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கீப் சர்ச்சிங். இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ओ भैया 2 किलोमीटर में போயிட்டே இருக்கேயா. இன்னும் कितना किलोमीटर? 2 किलोमीटर. 2 தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார். ஆமாங்க, அந்த டைலாக் மாதிரி தாங்க எங்களுக்கும் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மேப் இருந்துச்சு. நம்ம எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த மேப்பில் பார்த்துட்டு நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோங்க. ட்ரெயினுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமா இறங்கிட்டு நீங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து எஸ்கலேட்டர் மூலிமா மேலே வந்தீங்கன்னாவே அட்ராக்ஷன் இருக்குங்க. கார்டன்ஸ் பை த பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ராக்ஷன் அங்கே தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அதாவது நீங்கள் போகிற அட்ராக்ஷன்ஸுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோங்க. டைம் ஸ்லாட்ஸும் இருந்துச்சுங்க. இந்த மெரினா பை த சாண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 2:30க்கு டைம் கொடுத்துருந்தாங்களா. சரி சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டு அந்த சுற்றி இருக்கிற இடங்களை மட்டும் பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். ஏன்னா வெயில் ஓவராக இருந்ததுனால நாங்கள் ஃபஸ்ட்டு க்ளவுட் ஃபாரஸ்ட் போகலான்னு ஒரு முடிவு பண்ணோங்க. உங்களுக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, ஃப்ளவர் டூம் ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிலோட இது இல்லாமல் ஈவினிங் டைம் வந்து நீங்கள் மெரினா பை த சாண்ட்ஸ் மேலே ஏறி பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கு கொஞ்சம் நடந்து தான் போனோம். பார்த்திங்கன்னா ஷட்டில் வருது இல்லைங்களா, நாங்கள் வந்து கொஞ்சம் சரி நடந்தே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோங்க. என்ன பேசணும் நாங்கள் இப்போ வந்து என்னென்னா ஃப்ளவர் டூம், க்ளவுட் ஃபாரஸ்ட், கார்டன் பை த பேல க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் ஃப்ளவர் டூமும் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்குது. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அந்த இடத்துல பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் ஆன்லைன்லேயே எல்லா டிக்கெட்ஸும் வாங்கினதுனால நாங்கள் க்யூவில் கூட நிற்கலைங்க. ஆனால் கூட்டமும் இல்லைங்க. வர்றவங்க எல்லாம் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே குட்டி குட்டி கார்டனாக இருக்குங்க. அதான் இது கார்டன்ஸ் பை த பேன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் என்ன, பேனா கடலுங்க. கடலுக்கு மேலே இருக்கிற கார்டன்ஸ். உங்களுக்கு நம்ப முடியுதா? அதுதாங்க சிங்கப்பூர். அவங்களே உருவாக்கின கார்டனுங்க. கடலில் மேலே அவங்க உருவாக்கின கார்டன்ஸுங்க. உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. அப்புறங்க கண்ணாடியால் ஆன இந்த டூமை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாங் வந்து ஞாபகம் வந்துச்சிங்க. உங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த
சிவாஜி படத்தில் வந்து டூயட் சாங் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இதை பார்க்கும்போது எனக்கு அதாங்க ஞாபகம் வந்துச்சு. ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிரம்மாண்டம். ஏன் தெரியுமா, 1000க்கும் மேற்பட்ட பிளான்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு லேயர் பை லேயராக பிளான்ட்ஸை நட்டு வச்சுருந்தாங்க. மரங்கள்லேருந்து செடிகள்லேருந்து நீங்கள் உயரம் போக போக அந்த சூழ்நிலைக்கு என்ன மரங்கள் வளருமோ அந்த மரங்களை அந்த நிலப்பகுதியிலேருந்து எடுத்து இங்கே நட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே நிஜமான ரியல் பிளான்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப க்ரீனிஷாக லைவ்லியாக இருந்துச்சுங்க. அதான் பியூட்டி ஆஃப் க்ளவுட் ஃபாரஸ்ட். அதுவுங்க கிளாஸால் ஆன அந்த டூமை பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுங்க, அதெல்லாம் பிரம்மாண்டங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஒரு லேயராக நம்ம சுற்றி சுற்றி மேலே வரைக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த ஃப்ளவர் டூமை பார்த்துட்டு கீழே இறங்குனீங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் தியேட்டர்னு இருக்குங்க. அது உள்ளே போனீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து என்னென்ன ஸ்பீஷியஸ் இருந்துச்சு அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி போடுறாங்கங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா சீக்ரெட் கார்டனுங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன். மலர்கள்னாலே அழகு தானே இந்த மகனை. இங்கே பாரு பிரகாஷ், குருவி கூடு கட்டுது. ரியல் குருவி. இவ்வளோ நேரம் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமே ஆயிடுச்சுங்க, பசிக்கும்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இடம் தேடுறோம் கிடைக்கவே இல்லைங்க. அப்புறமா என்னென்னா ஒரு ஃபுட் கோர்ட் பார்த்தோங்க. பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் பார்க்குறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றிங்க.